ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம சுக்கிர பெயர்ச்சியா இருக்கட்டும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லா பெயர்ச்சியுமே நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சூரியோதயத்துல 48 நாளையோ 50 நாளையோ பக்கம் கழிச்சுதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகி 11/9/2024 9வது மாசம் 11ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கே இருக்கார். அவர் இருக்கிறதுனால என்ன பலன், கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன, அதனால இந்த 12 ராசிகளுக்கு மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. 2ல கடகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னி வீட்டுல இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. சுக்கிரன் பெண் பாலினம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம். அதுல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி இந்த ராசியினுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான். இந்த கும்பராசி பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசி. தனக்குன்னு ஒரு மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். எங்க போனாலுமே பாத்தீங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு மரியாதை எப்பவுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள்ல கும்பராசி அன்பர்களும் ஒருவர். கும்பராசியினுடைய சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கும்ப கலசம். அவனுடைய சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கும்ப கலசம். அந்த கும்ப கலசம் எங்க இருக்கு அப்படின்னா கோயிலினுடைய உச்சியில இருக்கும். அதுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி அன்பர்கள். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4க்கும் 9க்கும் உள்ள அதிபதி தான் சுக்கிர பகவான். சுக்கிரன் 7ஆம் இடத்துல அவங்களுக்காக 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சூரியனுடைய வீடான சிம்ம ராசியிலிருந்து புதனுடைய வீடான கன்னி ராசிக்கு அவர் பெயர்ச்சியாகி சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து நீசம் பெறார். அப்ப அவருடைய நிலை என்ன? ஒரு கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை 0% தான். 8ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். அசுபஸ்தானத்துல போய் கெட்டு போறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு நேரம். அதாவது இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு ஜாதகங்கிறது விதி ஜாதகம். இந்த விதி ஜாதகத்துல பிறக்கும் பொழுது சுபஸ்தானத்திலோ நல்ல நிலையில சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அவருடைய பிறப்பு காலம் முதல் அந்திம காலம் வரை, கடைசி காலம் அவருடைய இறப்பு வரை செல்வ செழிப்போடு வாழ்வார். எந்த விதமான குறைபாடு இருக்காது. இறையில எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் அடிச்சு தட்டிட்டு போயிட்டே இருப்பார். லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால்
அவருக்கு எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் இல்லை. இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இந்த செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள், இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காரகம். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான ஒரு வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாரு? அவர் தான், சுக்கிரன். அதிகப்படியான காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், இது பூரா சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரன் யாருக்கெல்லாம் ஒரு வகையில் சாதகமாக அமைய பெறுதோ அவங்களுடைய நிலை பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல சென்ட்டு, வாசனை திரவியங்கள், தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டு காரு, பங்களா, வாழ்க்கை எப்பவுமே அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோகமான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். பணங்காசு எந்த நேரமும் இல்லைன்னு சொல்லாத, ஒரு பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரவே வராது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆடை, ஆபரணம், பணம், மெயின் பணம், பணம், ஆடை, ஆபரணம், அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். ஒரு வண்டி வச்சிருக்காங்க, 2 வண்டி வச்சிருப்பேன், 3 வண்டி வச்சிருப்பேன். வண்டி அதிகமாகும். ரசனை, அழகு, கலை, சங்கீதம், இது எல்லாமே அவருதான். ஒரு கலைத்துறை, சங்கீதத்துறை, இதெல்லாம் ஒரு நிலை பெரிய உயர்வா போறாங்க, ஸ்டார் ஆகுறாங்க அப்படின்னா சுக்கிரன் அவங்களுக்கு வலுக்கும். எந்த சூழ்நிலையும் சுக்கிரனுடைய காரகம் இல்லாம அவங்க அந்த நிலைமைக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கு இணைவு வருது அப்படின்னா அது விபரீதமான ஒரு முறையை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுக்கு சொந்தக்காரர், செவ்வாய் உடல் வலிமைக்கு சொந்தக்காரர். முறை தவறிய உறவுகள்ல கூட கொண்டு போய் விட்டுரும். அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இது அவரவருடைய சூழ்நிலையில, அவரவருடைய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும். இது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுப்படையான பலன் மட்டுமே. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா வாகன யோகங்கள், கரு உற்பத்தி, ஒருவருக்கு கரு உருவாகுது அப்படின்னா ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். இது ரெண்டுமே சரியா இல்லை அப்படின்னா இல்லறம்ங்கிறது பாதிக்கப்பட்டே தீரும். அப்ப இந்த இல்லற வாழ்க்கை என்பது சுகபோகமான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கணும். அஸ்தமனமோ, வக்ரமோ, நீசமோ, திதிசூன்யமோ அகப்படுத்துன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு. நீர், நம்மளுடைய உடல்ல உள்ள நீர் எல்லாமே அதுதான். பால்வினை நோய் இது கண்டிப்பாக வரும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீரழிவு நோய், இது அப்படி பாதிப்பு உண்டாகும். அப்ப இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு கண்டிப்பா வரும். சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா அமைய பெற்ற நிலையை வைத்து ஒரு ஜாதகருக்கு சுக்கிரன் எந்த நிலையில அமைய பெற்றாருங்கிற நிலையை வைத்து மனைவியினுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்குங்கிறத சொல்லலாம். அதை கண்டுபிடிக்கிறது செய்யலாம். மனைவிக்குமே பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கணவர் வருவாரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இப்ப நம்ம சுக்கிரனை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு உண்டான காரகத்தை மட்டும் சொல்றோம். 4 குழந்தைகள் இருக்கு, 5 குழந்தையா ஒண்ணு வருது அப்படின்னா 5வது குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா பரணி, பூரம், புராணம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்கிரன் அர்த்தம். குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும் சொல்லுவாங்க பழமொழி. ஆனா அந்த சுக்கிரன் சுபஸ்தானத்துல இருக்கா, அசுபஸ்தானத்துல இருக்கா, அவர் நல்லதை செய்வாரா, கெட்டதை செய்வாரா, இதை பார்க்காம சொல்லக்கூடாது. அப்ப இவருடைய சூழ்நிலையில கெட்டு போய் இருக்கு அப்படின்னா சுக்கிரன் சாதகமாக அமையல அப்படின்னா ஒரு பிறப்பு ஜாதகத்தில் அவருடைய பிறப்பிலிருந்து அந்திம காலம் கடைசி வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இருப்புமே இருக்காது. சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல பயங்கரமா சம்பாதிப்பேன், அப்படியே எல்லாம் வாஸ் அவுட் போயிடும். அப்ப அது எல்லாமே போகுது. கடைசியில
வாழ்க்கை அப்படிங்கிறது தனிமையான வாழ்க்கை, இடமே இல்லாம, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னுடைய சாவு அப்படிங்கிறது வாடகை வீட்டுல அப்படிங்கிற நிலைமைக்கு போகும். அப்ப சுக்கிரன் வந்து பலமா இருந்தா என்ன பலன், பலவீனமா இருந்தா என்ன பலன், இதுதான் உள்ள ஒரு விஷயம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ல செவ்வாயோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு, அதாவது பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோடு சேர்ந்து இவர் செவ்வாயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8 பார்க்கறதுனால என்ன ஆகும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும், கொஞ்சம் சாதகமா முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். 4ஆம் இடம் வேலை செஞ்சா 8ஆம் இடம் வேலை செய்யும், 8ஆம் இடம் வேலை செஞ்சா 12ஆம் இடமும் வேலை செய்யும். வெளியூர் வெளிநாடு ப்ரமோஷன் ஆகி போறது, சம்பள உயர்வு, அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடி வரும். இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவோட சேர்ந்து இருக்கார். கேது சேர்ந்து சுக்கிரனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு வகையான நல்லதுன்னு கூட சொல்லலாம். கேதுவோட சேர்ந்து அசுப கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறது. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல வந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வையா டைரக்டா பார்க்கிறார். அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்கும், குரு பார்த்தால் கோடி நன்மை. தோஷமான 10ஆம் இடத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி ஓடினா அது ஒரு தோஷமான இடம். அதையும் குருவினுடைய பார்வை படும் பொழுது தோஷமான இடம் கூட சுபமாக மாறுறதுக்கான வாய்ப்பு அங்கே உண்டு. அப்ப குருவினுடைய பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுபமானது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு வெளி பயணங்கள் இது எல்லாம் செய்யலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர் போறது, ப்ரமோஷன் ஆகிறது, இந்த விஷயங்கள். உங்களுடைய 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால 7 அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், கல்யாணத்துக்கு உண்டான இடம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுஜன தொடர்புகள் ஏற்படும், தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சியில, சுக்கிர பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாள்ல இருந்து 30 நாளைக்கு உள்ள அவருடைய பயண காலம். சூரியனை சுத்தி 90 பாகைக்குள்ளதான் சந்திரன் சுக்கிரனும் புதனும். அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கூட்டு கிரகங்கள், ஒன்னை விட்டு ஒண்ணு பிரியாது. அப்ப இதுல இருந்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன, நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இவங்கெல்லாம் என்ன பலனை கொடுப்பாங்களோ அதே பலனை ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த முக்கூட்டு கிரகங்களுக்கு உண்டு. அப்ப இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இதுல வந்து 3 நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்காம சொல்ல முடியாது. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் பலவீனம், பலமா இருந்தாலும் சரி பலவீனமா இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம். சதயம் என்பது ராகுடைய நட்சத்திரம். ராகு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தொடர்புகள், அடுத்தவங்க ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கள்ட்ட கூட நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்த சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சனி பகவான் இன்னைக்கு வந்து வக்ர சூழ்நிலையில இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா படாத பாடு, அதாவது விரயச்சனி நடக்கும் பொழுது 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும். இதே ஜென்மச்சனி அப்படின்னா 100% சனியினுடைய தாக்கம் இருந்தே தீரும். பாத சனி அப்படின்னா 25% இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 100% சனியினுடைய தாக்கத்துல இருக்கிறதுனால, சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சூழ்நிலைகள் எல்லாமே சுமூகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக
2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடம், 10ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால இந்த குருவாகப்பட்டவர் பார்த்தால் கோடி நன்மை. பார்க்கக்கூடிய இடம் மூலியமாக ஒரு பலனை சந்திக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.